செட்டிநாடு சிக்கன் இருக்குது. அவனு தான் காசு போட்டது. என்ன குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க? சைவ பேரிங்கெல்லாம் பூந்தி குடிக்கணும். நல்ல வடியா வந்திருக்கார் வலிக்கிட்டு. உண்மையாக அந்த ஹோல் வடிவம் இருக்கிற பார்க்குறது. ஃபோட்டோ பிடிச்சா பிரிண்ட் பண்ணி தர வேணுமா? அப்புறம் விரிங்க அதாவது எனக்கு இப்போ தான் தெரியுமா அந்த பச்சை உடுப்போட வரும். போய் சொல்கிறாங்க எல்லா யூடியூபர்ஸும் கவனிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கலட்டு வேறு காதலன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறேன். இன்றைய இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட 100 நாள் கல்யாண காலட்டா எங்களோட சபீன் திருமணத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கே என்று சொன்னால் ஜே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். போன முறையும் ஜே ஹோட்டலுக்கு எங்களோட தருணன் வெடிங்குக்கு வந்து நாங்கள் என்ன தருணன் டே ஒரு கடைசியாக வந்த திருமணமாடா பஞ்சு நடந்த யூடியூப் நீ வேற இல்லையே, நீ வேற இல்லை போல. மற்றது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எங்களோட கடை நல்லூர் கடை பொடியங்களுக்கான கடை வார மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 10 மணிக்கு நாங்கள் திறக்க இருக்கிறோம். அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சரி, நாங்கள் இப்போ திருமணம் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், சபை எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். என்ன சோசியல் மீடியா பிரபலம் என்ன யூடியூபர், டிக்டாக்கர், இன்ஸ்டாகிராமர் எல்லாம் சொல்லலாம். அதாவது மொத்தமாக சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். என்ன ஓகே, இன்றைக்கு அவன் திருமணம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச கலட்டு வேறு காதலன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு மூலம் எங்கள் யூடியூபர் மீட்டப்புக்கு வந்திருந்தவா, லவரோட தான் வந்திருந்தவா. வந்துட்டேன். ஓகே, நாங்கள் இப்போ போவோம். சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் மறக்குறீங்க. அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் உற்சாகத்தில் தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன். அந்த உற்சாகத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கூட வீடியோ ஓடுனேன். வணக்கம் தமிழ் ப்ரோ அவர்களே, எங்களுக்கு ஃப்ரீயா ஷர்ட் எல்லாம் தர போறேன். என்ன துரோக்கையில் அப்போ என்ன வேறு எல்லாம் பச்சையில் மினுங்குறீங்க? ஃபோன் பண்ணி சொன்னாங்க பச்சை போட்டா வெடிங்கு வா, இல்லாட்டி வெடிங்கு வராது. அப்படியா? கேளுங்க, என்ன சொல்லலையே பச்சைண்டு பாத்தீங்களோ? எனக்கு தெரியா பச்சைண்டு கேட்டிருந்தா பச்சையிலேயே எல்லாருக்கும் ஃப்ரீயா ஷர்ட் ஸ்பான்சர் பண்ணியிருப்பேன். அதான் அந்த யூடியூபர் அக்கா தானே என்ன பார்த்து படிச்சுட்டு. சரி, என்ன மாதிரி என்ன என்ன சாப்பாடு சாப்பாடு தான் வந்தா மச்சம் போடணும் தானே. மச்சம் இருக்காங்க பார்த்தேன். வாவ், எல்லாரும் பச்சையில தான் வரீங்களா? சொல்லியிருந்தா முதல்ல நான் வாங்கி வச்சு. அந்த வெட்டிங் கார்டுல எங்க எழுதி இருந்ததா? கவனிக்கலண்ணா. இதுக்கு தான் சார் வெட்டிங் கார்டை பார்க்க சொல்றது. ஆனா இங்க ஒன்று வாதனீங்களா, நேற்றைக்கு வீடியோ போதும் கல்யாணத்துக்கு 30 நாள் இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணுது. அந்த இது அந்த கார்டு தானே, அதைத்தான் பார்த்துட்டு என்னடா 30 நாள் இருக்கு போய் சொல்றாங்க எல்லா யூடியூபர்ஸும். கவனிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் இடைவெளியில அந்த வீடியோ போட துவங்கிருக்காவல. அப்படியா? எப்ப கல்யாணம் என்ன தெரியாது. இங்க கல்யாணம் உண்மையா 28ஆம் தேதி நடக்குது. உங்களுக்கு எல்லாம் போய் சொல்றா சபி, போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிஎல் தரிசன் வந்திருக்கார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? அப்போ கச்சேரிக்கு போய் நீங்கள் போன மாதிரி கண்டா நான் இங்கே நிற்கிறீங்க. நாங்கள் அப்படி தான் எப்படி முடியுது அப்படி போய் வரது. கச்சேரிக்கு போகிற மாதிரி போனால் நான் போயில. ஏங்க அங்கே இந்த முறை இது என்னென்னு சொன்னால் ஆக்கள் கூட இந்த முறை ஆக்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ண. ஓ, சரியான ஆக்கள் கூட. இப்போ கல்யாணம் வந்துட்டீங்க? கல்யாணம் வந்துடும். சந்தோஷம். இதண்டா பக்கத்தில் டக்கண்டு இல்லாமல் அங்கே 5 மணி தேவலம் போட்டில் போய் வித்தியாசமான ஒரு உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? இப்போ விளங்கப்படுத்த மாட்டீங்களா கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி? உண்மையாகவே அது வேற ஒரு ஃபீல்டில் இருக்குது. நாங்கள் வளமையாக செய்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் கல்யாணம் கோயிலில் நடக்கிறதுக்கும் இது உள்ளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோல் ஒன்று இருக்குது. பாருங்க, பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். அப்படி எவ்வளோ நேச்சுரலாக ஒரு இதாக இருக்குது. நேச்சுரலாக இருக்குன்னு கணக்கு கதைக்கணும். இப்போ கணக்கு கதைக்கு தான் தந்தேன் நான். வேறு என்னது சொல்லியிருக்கா உங்களுக்கு இப்போ வெடி? எங்களுக்கு இன்னும் 4 இருக்குது. இப்போ தான் வயசு 20. 20? இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்து செய்வோம். ஆனால் பிரியா பெரிய சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளை தெரியும் தெரியுமே. உங்களோட ஊர் தானே? என்ன பார்த்து வளர்ந்தபடியால் இப்போ தெரியும். ஒரு தூரத்தால் ஒரு சொந்தமும் கூட மாதிரி. அப்போ நல்ல பிள்ளை. சந்தோஷம். சொந்தம் குடும்பம் எல்லாம் வந்து நிற்கிறோம். பார்ப்போம். இங்கட உள்ளுக்க வந்தாச்சு. இந்த பாருங்க. வணக்கம். எனக்கு இப்போ தான் தெரியுமே அந்த பச்சை உடுப்போட வரும். எல்லாம் பச்சை. இது வந்து கிரீனா இருக்கிறபடியே எல்லாம் பச்சையா இருக்கு. எல்லாரும் பச்சை உடுப்போட தான் வந்திருக்கீங்க. அந்த வெட்டிங் கார்டு தரைக்கு கார்டில் ஒரு பச்சை கலர் ரெண்டேங்க. அது இந்த வெட்டிங் தீமே பச்சை தான். நீங்க கணக்கு அந்த பச்சை கேத்த தான் போட்டு வந்துருக்கீங்க. தேடி எடுத்தது உங்களுக்கு வேண்டி தந்தோம். அப்படியா? அவனா உண்மைக்குமே இந்த மண்டபம் மரமையா இருக்கு, நல்ல வடிவா இயற்கையா இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மைக்குமே ஒரு ஒரு நேச்சுரலான இயற்கையான இடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன உண்ட வெட்டிங் வந்து இங்கே செய்வோம், பிரச்சனை இல்லை, யோசிக்காது. இதுதான் என்ன பொம்பளை வாகையில் மற்றது உங்களோட வெடிங்க அப்புறம் என் வெடிங்க அதை நான் சொல்லி விடுறேன். அது சரி, நான் வெயிட் பண்ணுவேன். நான் மெட்டாக வந்து டக்குன்னு தெரிய மாட்டேன்.
மைக் எங்க போட்டுருக்கீங்க மைக்கு பக்கத்தில் கிடக்கு இந்த வாங்க வாங்க விளங்கப்படுத்துங்க பின்னால் வந்தால் தான் நான் கதை பண்ணல இன்னும் போகாம இருக்கிற ஆக்கலாம் இருக்கிறது வாங்க வாங்க போய் பார்ப்போம் தெரியா இந்த இது என்னென்னு காட்டுங்க இது வந்து போட்டோ பூத் வச்சுக்கணும் ஃபோட்டோ போட்டு போட்டோ எடுத்தா இதா அப்படியே இந்த பக்கம் வந்து மட்டும் நல்ல வடிவான கோல்டு கலரில் அப்படியே நல்ல கதிரை எல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இதில் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இடம் கிடக்கு என்ன இந்தா இதில் என்ன அவையில் பிடிச்சி போட்டு பிரிண்ட் பண்ணி தரீங்கண்ணா நீங்கள் பிடிங்க வேணும் நான் பிடிச்சிட்டேன்டா ஆ உருசி சட்டி ஒஃபர் போகுதா இவரை வச்சு நாங்கள் இதில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஃபோட்டோ எடுத்தோம்னா வந்து இது ஸ்கேன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரியா இது என்ன ஃபோட்டோ பிடிச்சி என்ன பிரிண்ட் பண்ணி கூட என்ன ஃபோட்டோ தானே பிரிண்ட் பண்ண அது கூட ஃபோனுக்கு தருவேன் இல்லை பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் ஃபோட்டோ தருங்க இந்த நிகழ்வுக்கு பிரிண்ட் பேக்கேஜ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணினா உங்களோட ஃபோனுக்கே வரும் செய்வோமா அப்படி பிடிப்போமா ஸ்கேன் ஆகுது ஃபோட்டோ எடுத்து வாங்க பிடிப்போம் மாட்டோம் இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ பிடிச்சா பிரிண்ட் பண்ணி தருவேணும் மேம் இல்லாட்டி அந்த ஃபோட்டோக்கு அனுப்பி விடுவேன் மேம் என்ன ஃபோனுக்கு அதில் கியூஆர் ஸ்கேன் பண்ணி தான் வரும் இந்த பாருங்க இந்த இடத்துல உண்மைக்குமே இந்த திருமணம் வித்தியாசமாக இருக்குது இந்த இதில் பாருங்க மண்டபம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது வந்துட்டா படம் படம் வந்து அப்படியே ஃப்ரேம் போட்டு தரும் இது பிரிண்ட் ஆகாமல் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வடிவாக தான் இருக்கு நல்ல வடிவாக தான் இருக்குது ஆனால் பார்க்க பயது குணம் மாதிரி கிடக்குது திவானதரன் உங்களுக்கு இந்த திருமணம் என்ன மாதிரி இருக்குது உண்மையாக அந்த ஹோல் வடிவாக இருக்குல்ல பார்க்குறது ஆ இந்த ஹோல் வந்து வடிவாக இருக்குது நடக்குது அப்போ உங்களோட இப்போ ஏதாவது நீங்கள் திருமணம் செய்யறா இங்கே தான் வந்து செய்ய போகிறீங்க போல இப்போ ஒரு கதைக்கு உங்களுக்கு இப்போ ரிஜிஸ்டர் நடக்க போகுது 2042 அப்படியா இல்லை ஒரு கதைக்கு இத்தனை ஆண்டு சரி உங்களுக்கு ரிஜிஸ்டர் நடக்க போகுது அப்படி ஏதாவது விசேஷங்கள் நடந்தால் இங்கே வந்து செய்வீங்க அதில் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து அந்த நெச்சுரல் ஃபீல் இருக்குல்ல அதை பார்க்குறது டேஞ்சர் உள்ளுக்குள்ள மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை சூப்பராக உண்மையுமே எல்லாருமே பார்த்து ஆசைப்படுவோம் இந்த இடத்த பார்த்துட்டு கணவர் புக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு என்ன அப்படியான இடங்கள் வரணும் ஜே ஹோட்டல் ஜிஏ ஹோட்டல் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜ்ஜுண்டா வெஜ் நான் வெஜ் என்ன எல்லா சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணி இருக்குது மற்றது உண்மைக்குமே ஒரு எனக்கு நான் வந்ததில் ஒரு வித்தியாசமான ஒரு திருமணமாக இருக்குது இந்த பாருங்க மண்டபத்தை பாருங்க எல்லாம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த இதில் பாருங்க இந்த இதில் கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூங்கில் மரங்கள் அப்படி எந்த பக்கம் வாழை மரங்கள் எல்லாம் வச்சுஞ்சாலங்கள் எலக்ஷன் நிற்கிறார் நல்ல வடியாக வந்திருக்கிறார் வலிக்கிட்டு எங்கே நல்ல உண்மைக்கு நிறமையாக இருக்குது பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது இந்த பாருங்க வேறு தண்ணி மேலால் அந்த குளிர்மைக்காண்டி மேலேருந்து தண்ணி ஒழுகிக்கொண்டே இருக்குது அந்த மேலே இந்த அப்படி எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் எங்களோட நண்பர்கள் நிற்கணும் இதில் மேலேருந்து ஏன் தண்ணி ஒழுகு சொல்லுங்க பார்ப்போம் இது ஹீட் இல்லாமல் இருக்குது ஹீட் இல்லாமல் இருக்குது ஹீட்டெல்லாம் இருக்கிறதுக்காண்டி மேலேருந்து தண்ணி ஒழுகி கொண்டு இருக்குது இந்த அப்படி இந்த வந்தாச்சு
தங்களுடைய பெயரை எழுதி கையொப்பம் வருவதனால் இது முதல் கொண்டு ஊர் வழக்கப்படியானாலும் சமயாச்சாரப்படியானாலும் சடங்கு யாரும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நியாயமுறை கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருக்குது. குடிங்கோ குடி குடி சாப்பிடுவோம். இந்த மச்சி சாப்பாடு பிரியாணி. இல்லை இது பூந்திலட்டோ வித்தியாசமாக இருக்குது. பூந்திலட்டா வித்தியாசமாக இருக்குங்க. பூந்தி இல்லை என்ன சைவ பேரிங்கெல்லாம் பூந்தி குடிக்கணும். இங்கே ரிச் கேக் கொடுக்கணும். ரிச் கேக்கா? ரிச் கேக்கா பாருங்கோ, வித்தியாசம் இருக்குங்க. நல்லா இருக்கு. என்ன குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க? குடும்பத்தோட தான் வந்திருக்கிறீங்களா என்ன? நீங்களும் கணக்கு அந்த பச்சை ஷர்ட் போட்டு வந்திருக்கிறீங்களா என்ன? நீங்க அந்த நீங்க இது பாத்துறீங்களா அந்த வெட்டிங் கார்டு? நான் அப்படியா? எங்களுக்கு நான் சொன்னேன், நான் சொன்ன வாக்கு காப்பாத்துவேன். பாப்போம் கையில தோசை வாயில இல்ல உங்க வேற தான். ஏன்னா சிங்கிள் போய் 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 இந்த இவரை நம்பி போட கொஞ்சம் இந்த அவனுக்கு சொல்லல இந்த இடத்துல கல்யாணம் நடக்கலாம். நிறைய சோகம், கஷ்டம், சந்தோஷம், வெற்றியை கடந்து தான் இந்த இடத்துல நிற்கிறீங்க. இனியும் லைஃப்ல நிறைய வரும். அந்த நேரம் எல்லாம் ஒன்றை மட்டும் எக்ஸ்ட்ராவா யோசிங்க. ஷேர் பண்ண ஒரு ஆள் இருக்கிற, உங்களோட செலிப்ரேட் பண்ண ஒரு ஆள் இருக்க, உங்களுக்கு சாயறதுக்கு ஒரு தோல் இருக்குதுன்ட்டு. அதோட என்ன ஒரு குட்டி இருக்கு, கொஞ்சம் சமைக்கப்படாது. இன்றையிலிருந்து நாங்கள் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இல்லாமல் ஒரு லைஃப்பை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னோட லைஃப்பை அவ்வளோ அழகாக மாற்றிருக்கீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய அப்ஸ், நிறைய டவுன்ஸ்,
நிறைய சண்டைகள் அதோட வர சமாதானம். So we are grow together. Financially, emotionally, professionally, நீங்க தந்த அந்த support, love, thank you so much my dear. என்னோட லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகினதுக்கு love you my dear. சாரி நண்பர்கள் வந்திருக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அப்ப கல்யாணம் வந்திருக்கிறீங்க, என்ன கொண்டு வந்தீங்க கல்யாணம்? கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் ஒன்று சரியோ, ஆனா இதுக்கு நானும் அவனும் தான் காசு போட்டது. ஆனா இதுல 5 பேர் கிடக்கு சரியோ. இந்த இதுல வெளியே கிடக்கு லைனு பார்க்கலாம். உடைச்செல்லாம் காட்டில உள்ள கேசங்கரன் ஃபேமிலியோட என்னடா அழினி சம்பந்தம் இல்லைன்னு போட்டுருக்கு. அவர் ஃபேமிலியா வந்தோடய அவர் காசு போடல, அதை நாங்கள் அறுத்துறுத்து மென்ஷன் பண்ணோம். இது எவ்வளவு பேரும் போட்டு இதே மாதிரி நீங்க கவனிக்கணும். அலஸ்டின் ரோக்கன்னு போட்டு நாங்கள் அதில் ஒரு வடிவா காட்டுனீங்கன்னா ஓகே. கிஃப்ட் பெருமதியும் இருக்க பாருங்க. 50 லட்சமா? ஓ 50 லட்சம். சரி இல்லை தானே, கனால தெரியும் 50 லட்சத்துக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டோம். எல்லாரும் 1 கோடி போடல நீங்க. அப்படி எங்கால நண்பன்ட்ட கொடுங்க. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி இங்கே தானே உங்களோட வெட்டிங் நடந்தது? ஏ ஹோட்டலில் அங்கே மேலே அது 180 பேர், இங்கே வந்து 600-700 பேர் இருக்கலாம். 600-700 பேர் இருக்கலாம். இந்த மண்டபம் நல்ல மண்டபம். இது புக் பண்ணுறா கொஞ்சம் ஒரு 3 மாதம் முன்ன புக் பண்ணணும். ஆனால் இந்த மண்டபம் நல்ல வடிவாக இருக்குது. நேச்சுரல் உள்ளுக்கு இருக்க கண்டுகள் மரம் எல்லாம் வந்து நேச்சுரல் சாப்பாட்டுக்கு விடுறாங்க இல்லையா? ரைட் வாங்க அப்படியே சாப்பாட்டுக்கு எல்லாரும் வாங்க சாப்பாடு போகிறாங்க. சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே சைவ உணவு இந்த பாருங்க, வெங்காயம் சோறு, மஞ்சள் சோறு, கணக்கு வகையான சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இது மரக்கறிக்காரர் இருக்கா? இதில் பன்னீர் இருக்குது, பன்னீர் நல்ல சாப்பாடு தான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தவன்னு சொன்னால் நான்வெஜ், அந்த பக்கம் ரெண்டுமே வெஜ், அதாவது சைவம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இதுவும் மச்சம் தான். அந்த சிக்கன் எல்லாம் கிடக்குது. அப்படி இதில் காட்டுவோம் நாங்கள். செட்டிநாடு சிக்கன் இருக்குது, மற்றது எக் டேவல் இருக்குது, கணக்கு இருக்குது, விதமாக இருக்குது. நாங்கள் பார்க்க ஆசையாக தான் கிடக்குது. என்ன சாப்பிடுவோமா? இல்லை படம் பிடிச்சி போய் சாப்பிடுவோமா? என்ன ரெண்டுக்கு என்ன சாப்பிட போகிறீங்களா? கோப்பையோட நின்ற என்னை கட்டி பிடிச்ச நீங்கள் என்ன வந்த வேலை டைமுக்கு வந்துட்டீங்களா? என்ன நீங்க QR கோட் 15 QR கோட். ஓ 15 நாங்கள் 2 பேர் 15 நாங்கள். வெஜ் ஒன்று நான் வெஜ் உண்டு. அப்போ கூட நான் வெஜ் நான் எடுக்கிறேன். இல்லை 2 வெஜ் நான் வெஜ் தான். ஒரு டிக்கெட் என்னங்க? சரி சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாச்சு. பாருங்க இங்கே சாப்பிட்டு கொண்டு எப்படி இருக்குது சாப்பாடு? டே மைக் இது வீடியோ ஆன் பண்ண மறந்தோட இப்போ சொல்கிறேன். ஓ திருப்பி சொல்ல. என்ன நல்ல சாப்பாடா? ஓ பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட நல்ல சாப்பாடா. இவர் மறதி இல்லை, மற்ற மரக்கறி ஒன்று மடுக்கா வந்துட்டார். இங்கே நாங்கள் எல்லாரும் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அரிசி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். எங்கேயோ யோசிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கார். என்ன யோசனை தெரியல. இஞ்சால இவரும் நல்ல ஆவலா சாப்பிட்டு கொண்டு இருக்கார். அங்கால திவாவும் சாப்பிட்றார். அப்போ உங்களோட இவர் எங்களோட 2K ஸ்குவாட் அதான் அவர் தான் ஒரு ஆள் ஏற்ற போட்டார். அப்போ அவர் சாப்பிட வேணாம் சொன்ன விரலுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு விட்டுட்டு ஓடி வந்தானோ தனியாக வந்து சாப்பிட்றேன். மதியம் நண்பரை விட்டுட்டு ஓடி வந்து சாப்பிட்றானோ. சாப்பாடு விஷயத்தில் ஒருத்தர் பார்க்க கூடாது, சரியான டைம் சாப்பிடணும். ஓ 15 ஓகே. ஓ ஓ ஜெர்மன் அது கூட சாப்பாடு ஜெர்மன் டேக்ல நினைக்கிறேன். ரெண்டாம் தரம் இல்லை, ரெண்டாம் தரம் எடுக்கிறேன் இல்லையா? இல்லை நாங்கள் கொட்ட போகிறோம். நாங்கள் சாப்பிட
ஓகே சகோதரங்கள், நாங்கள் இப்போ ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு வெளிக்கிட்டாச்சு என்ன. இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு திருமணமாக இது இருந்திருக்கும். ஓகே சகோதரங்கள், சந்திப்போம். பாய் பாய்.